அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு தலைப்பு ரொம்ப அவசியமான, அதே சமயத்துல ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கேட்பீங்க. வித்தியாசம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஆரோக்கியத்துல பேசிக்கான விஷயம். ஆனா இந்த பேசிக்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னா கண்டிப்பா தெரியாது. அது தெரிஞ்சா எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. இது தெரியாததுனாலதான் உலகம் பூராவும் ஏகப்பட்ட டிசார்டர்ஸும் அதை சார்ந்து நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த மெட்டபாலிசம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாததும், அந்த மெட்டபாலிசத்தை நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெரியாததுனாலையும் நாம பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது மெட்டபாலிசம்னா என்ன, வாட் இஸ் மெட்டபாலிசம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை. இது இல்லாம நம்மளோட ஆரோக்கியமே இல்லை. நம்ம வாழ்றோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கான அடித்தளமே இந்த மெட்டபாலிசம். அப்படி என்ன சார் இந்த மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் மெட்டபாலிசம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வளர் சிதை மாற்றம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், இதைதான் நம்ம வளர் சிதை மாற்றம்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி, அதுல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், பீனால்ஸ், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சத்துக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கும். இந்த சத்துக்களை டைஜஸ்ட் பண்ணி, கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி, நம்மளுடைய உடல் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை சக்தியா, எனர்ஜியா மாற்றக்கூடியது தான் மெட்டபாலிசம்னு நம்ம சொல்றோம். மீண்டும் ஒரு முறை இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். நாம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், பேரூட்ட, நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தியை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம், இது இல்லாம நமக்கு உயிர் வாழ முடியாது. இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்காம உயிர் வாழ முடியாது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சயின்ஸ்ல, மெடிக்கல் சயின்ஸ்ல மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் அல்லது கேலரி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது நம்ம சும்மா இருக்கும்போது எவ்வளவு கேலரி பர்ன் ஆகி அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, நாம எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய கேலரி பர்ன் ஆகி அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதை மெட்டபாலிக் ரேட்டு நம்ம சொல்றது இல்லை. நாம நடக்கும்போது, நம்ம பேசும்போது, நம்ம நின்றுட்டு இருக்கிறப்போ, நம்ம சிந்திக்கும் போது, நம்ம தூங்கும்போது, இதெல்லாம் மெட்டபாலிக் ரேட்ல வராது. ஆனால் வெறுமனே சும்மா இருக்கும்போது, அமர்ந்திருக்கும் போது நம்மளுடைய உடல் எவ்வளவு கேலரிஸை கன்வெர்ட் பண்ணி அது ஆற்றலாக மாற்றுது, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது, இந்த எஃபிகசியை தான் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மெட்டபாலிக் ரேட்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு லோ மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் ரேட். ரெண்டாவது ஹை மெட்டபாலிசம் அல்லது ஹை மெட்டபாலிக் ரேட். இந்த 2 பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம், இந்த 2 பேஸ் பண்ணி தான் நமக்கு வரக்கூடிய அனைத்து மெடிக்கல் கண்டிஷன்ஸுமே இந்த 2 பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ப முடியுமான்னு பாருங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த இயக்கம்,
நம்ம பாடியோட ஒட்டுமொத்த இயக்கமே 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அடிப்படையில் இருக்கு. நம்மளுடைய உடல் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கா அல்லது ஹை மெட்டபாலிக் ரேட்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது, நம்மளுடைய உடல் அமைப்பு அமையுது எப்படிங்கிறத பார்க்கலாம். லோ மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய உணவுகளை அல்லது ஊட்டச்சத்துக்களை அல்லது கேலரிஸை அல்லது நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் மிக குறைவாகவே ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிசம்னு பேர். கம்மியா தாங்க கன்வெர்ட் பண்ணுது. நாம சும்மா இருக்கிற நேரத்துல த பர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வர்ஷன் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிசம்னு பேரு. லோ மெட்டபாலிசம் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் நம்மளுடைய உடல்ல ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். லோ மெட்டபாலிசம்னா உணவை ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுடைய உடல் அதனுடைய திறனை குறைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தியை நம்மளுடைய உடல் குறைவாக வச்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிக் ரேட். இப்படி நடந்தால், இந்த ஆற்றல் குறைபாடு நடந்தால் என்ன மாதிரியான உடல் அமைப்பு, என்ன மாதிரியான வாழ்க்கை முறை நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா ஒபீஸ். நாம சாப்பாடு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா இன்னொரு வகையில் அது என்னவா மாறும் அப்படின்னா டெபாசிட்டா மாறும். அடிப்போஸ் செல்ஸ் அல்லது அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல இது டெபாசிட்டா போய் மாறும். ஒன்னு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி எனர்ஜி ஆகலைன்னா அது ஸ்டோரேஜுக்குள்ள போகணும். அப்ப ஸ்டோரேஜ் நோக்கி நம்மளுடைய உடல் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லோ மெட்டபாலிக் ரேட். இப்போ நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அதாவது மாவு பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது நேரடியான குளுக்கோஸ். அப்ப நம்மளுடைய உடல் எந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை சாப்பிட்டாலும் அது வேறு வகை பொருளாக, வேறு வகை ஊட்டச்சத்தாக, வேறு வகை விட்டமினாக மாத்திக்கிற ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு இருக்கு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி. இப்போ உதாரணமா சொல்றேன், நம்ம போதுமான அளவுக்கு அரிசி சாதம் நம்ம சாப்பிட்றோம். அரிசி, கோதுமை, தானியங்கள் ஏதாவது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல, போதுமான அளவுக்கு நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் இல்லை அப்படின்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம, பேர்ன் ஆகாம அது ஸ்டோரேஜுக்குள்ள போயிடும். ஸ்டோரேஜ் வந்து 2 வகையா நடக்கும். ஒன்னு நம்மளுடைய அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஃபேட் செல்ஸா கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய தொப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறுத்தினுடைய கீழ்ப்பகுதி, நம்மளுடைய ஹிப்பு, நம்மளுடைய ஆர்ம்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய கன்னம், இந்த மாதிரியான இடங்கள்ல அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்கு. அடிப்போஸ் செல்களால் உருவாக்கப்பட்ட டிஷ்யூஸ் இங்கதான் கொழுப்பா வந்து கன்வெர்ட் ஆயிடும். சில அதாவது மெட்டபாலிக்ல ஃபங்க்ஷன் எடுக்காத ஆற்றல் என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா கல்லீரல்ல கிளைக்கோஜனா மாறி அது வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சிருந்துச்சுன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம அது ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸுக்கு போயிடும். அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது நம்மளுடைய எனர்ஜி பேர்ன் ஆகல அப்படின்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரும்பாலான பிரச்சனை. என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட் குறையும் போது நம்மளுடைய உடல் நாம சாப்பிடக்கூடிய உணவை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாம அதை வந்து டெபாசிட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய மோடுக்கு போயிருச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு உருவாகிறது அதிகப்படியான வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் வெயிட்.
இதை பேஸ் பண்ணி ரெண்டாவதாக வரக்கூடியது டயபெட்டிக். அடுத்தடுத்த நிலைகள்ல ஹை கொலஸ்ட்ரால், ப்ரொஃபைல் கண்டிஷன், லிபிட் ப்ரொஃபைல் கண்டிஷன்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக ஆர்த்ரைட்டிஸ். ஓவர் வெயிட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஜவ்வுகள் எல்லாம் வீக் ஆகி போயிடும். அடுத்தது இன்ஃபர்டிலிட்டி. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்ஃபர்டிலிட்டி. இந்த மாதிரி யூரிக் ஆசிடு, ஸ்டோனு, இந்த மாதிரி எத்தனை டிசார்டர்னு நம்ம வகைப்படுத்துறோமோ அதுல பெரும்பாலான பிரச்சனைகள் எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த லோ மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் திறன், நாம உணவை ஆற்றலாக மாற்றுகிற திறன் குறையும் போது இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு மனிதனுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஹை மெட்டபாலிக் ரேட்ல அந்த உடல் இருக்கணும். லோ மெட்டபாலிக் ரேட்ல இருந்தால் அது தொடர்ந்து நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும், ஒன் பை ஒன்னாக பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்ம உடலை கொண்டு போறதுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா ஈவன் நம்ம இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே லோ மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமா என்ன சொல்லணும்னா, லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, மேபி சில பேருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அவங்க, அதாவது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைனா தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்கக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாடி லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு மெயினான விஷயம். தைராய்டு ஜாஸ்தி இருந்துச்சு, ஜாஸ்தியா செக்ரேட் ஆகுது, ஹைப்பரா இருக்கு அப்படின்னா அவங்க ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கக்கூடியவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்னன்னா, தைராய்டு ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி லோ தைராய்டல் கண்டிஷன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் குறைச்சிருக்கும். யாரெல்லாம் அதிகமான சுகர், இன்ஸ்டன்ட் சுகர் சாப்பிட்றாங்களோ, அதிகமா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சு காணப்படும். மூணாவதாக, யாரெல்லாம் தண்ணீர் குறைவாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். அடுத்தது, நார்ச்சத்து இல்லாத அதிகமான கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜீரண மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்னா லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். அடுத்தது, அதிகமாக செடன்டரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்காந்துகிட்டே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு லோ மெட்டபாலிக் ரேட் இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மட்டுமே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். சில பேருக்கு சரியான தூக்கம் இல்லை, அல்லது தொடர்ந்து அவங்க தூக்கம் கட்டுறாங்க, ஒரு டீப் ஸ்லீப் அவங்களுக்கு கிடையாது, ஒரு சவுண்ட் ஸ்லீப் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கும். இதெல்லாம் மேக்சிமம் லோ மெட்டபாலிக் ரேட்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். எதெல்லாம் நம்மள லோ மெட்டபாலிக் ரேட்ல நம்மளுடைய ஹெல்த்தை வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான வேலை. ரைட், நம்மளுடைய ஹெல்த் சரி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால நம்மளுடைய ஹெல்த் ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு மாத்தி ஆகணும். அப்படி மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோ மெட்டபாலிக் ரேட்ல இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த போர்னிங் ப்ராசஸ் நீங்க ஜாஸ்தி பண்ணும்போது ஸ்லிம்மாவும் ஆன்டி ஏஜிங்லயும் உங்களோட உடலை வச்சுக்கலாம். மெயின் திங் நம்மளுடைய ஸ்லிம்மிங் அண்ட் ஆன்டி ஏஜிங். ரெண்டாவது, ஹாப்பி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். நீங்க மகிழ்ச்சியா
ரொம்ப சுறுசுறுப்பா உங்களோட உடல் அமைப்புல ஒரு நீண்ட நெடிய ஆயுளை உறுதி பண்ணலாம். இதுல எல்லாமே அடங்கும். ஒரு நீண்ட நெடிய ஆயுள், லாங்கிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட நெடிய ஆயுளை உருவாக்கலாம். அப்போ ஒருவருக்கான ஆரோக்கியம் என்பது ஹை மெட்டபாலிக் ரேட்ல அவருடைய உடலை பராமரிப்பது. அப்படி பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்மளோட பாடியை கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடியது நம்மளுடைய உணவோட சேர்த்து போதுமான அளவுக்கு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய உணவுல புரோட்டீன் இல்லை அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் குறைஞ்சிரும், போதுமான அளவுக்கு எனர்ஜி கன்வர்ஷன் நடக்காது. எதெல்லாம் எந்தெந்த வேலையில எல்லாம் ஒவ்வொரு வேலை உணவுலையும் நீங்க ரிச் புரோட்டீனை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் தொடர்ந்து ஹை ரேட்ல இருக்கும், பர்னிங் ப்ராசஸ் ஜாஸ்தியா. இது பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி 2வது பாயிண்ட், நம்ம ஒரு நல்ல எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். நம்ம பாடியை வருத்தி நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய அதாவது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹெவி லிஃப்ட் எடுக்கக்கூடியவங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரைஸ் ஆயிருக்கும். நீங்க நின்றுட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அடிக்கடி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம அடிக்கடி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல போறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தபடியாக கிரீன் டீ, அதாவது மெயினா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஊட்டச்சத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் டீயை சஜஸ்ட் பண்றாங்க. இது சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வித்தவுட் சுகர் ஆட் பண்ணாத கிரீன் டீ நீங்க குடிச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல இருக்கக்கூடிய கேட்டச்சின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பர்னிங் ப்ராசஸை ஜாஸ்தி பண்ணும். அதே மாதிரி யாரெல்லாம் ஸ்பைசி ஃபுட், அதிகமான காரம் இருக்கக்கூடிய, நார்மலை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காரம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு மெட்டபாலிக் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலாவே நீங்க ஒருத்தர் காரம் அதிகமா சாப்பிட்றாருன்னா அவர் ஃபேட்டா இருக்க மாட்டார், அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனா இருப்பார். காரணம் ஸ்பைசஸ் ஃபுட், அதாவது மிளகாய், பெப்பர், இந்த கார வகைகள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடியது, அதிகப்படுத்தக்கூடியது. அதனாலதான் இந்த இஞ்சி, பெப்பர், அப்புறம் மிளகாய் இதெல்லாமே உங்களுக்கு மெட்டபாலிசத்தை தூண்டக்கூடியது. அடுத்தது ஸ்லீப், நல்ல தூக்கம். ஜென்ரலா நீங்க நல்ல ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அமைதியா உங்களால தூங்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் சர்றன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி காஃபி அப்படின்னா மில்க் காஃபி கிடையாது, ட்ரை காஃபி, வர காஃபி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வர காஃபி. இதெல்லாம் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை தூண்டி நம்மளுடைய உணவை வேகமாக எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சில பழக்க வழக்கங்கள், ஊட்டச்சத்துக்கு. இதெல்லாம் தான் நம்மளுடைய லோ மெட்டபாலிக் ரேட்ல இருந்து நம்மளுடைய ஹெல்த்தை ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். அப்படி ஹை மெட்டபாலிக் ரேட்டுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லிம்மாவும் ஆன்டி ஏஜிங்லயும் நம்மளோட ஹெல்த் போயிடும். அதே மாதிரி ஹாப்பியா நம்மளோட லைஃபை லீடு பண்ண முடியும். நாம நீண்ட நெடிய காலம் ஆரோக்கியமாக
எந்த விதமான மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாம தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த கண்டிஷன்ஸுக்கு பேர் தான் ஹெல்த்தி லைஃப் நம்ம சொல்றோம். ரைட். இதுல மெயினா நான் சொன்ன விஷயம் புரோட்டீன். நீங்க சப்ளிமெண்ட் தான் சாப்பிடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுடைய உணவு முறைகள்ல 3 நேரமும் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல ரிச் புரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். ஜென்ரலா இந்த மெட்டபாலிக் ரேட் கூடுறதுக்கு 16 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் தேவைப்படும். மெயினா இது வந்து சயின்டிபிக்கலி புரூவனான ஒரு டைமிங். ஒரு 16 டேஸ் நீங்க தொடர்ந்து புரோட்டீன் ரிச் உணவுகளை நீங்க எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா 16 நாள்ல இருந்து 21 நாளைக்குள்ளர நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் கூட ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம தொடர்ந்து இந்த புரோட்டீனை வந்து நம்மளோட லைஃபோட சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மெட்டபாலிக் ரேட்டை கண்டினியூஸா தக்க வச்சுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுல அதிகமான புரோட்டீனை நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம மெட்டபாலிக் ரேட்ல ஹையா இருக்க முடியும். நான் இந்த மெட்டபாலிக் ரேட் குறைஞ்சா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் சொன்னனோ, ஓவர் வெயிட்டு, ஏஜிங் சிம்டம், டயபெட்டிக்கு, கொலஸ்ட்ரால், ஆர்த்ரிட்டி, இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி மெட்டபாலிக்கால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியும். நம்ம உணவுல போதுமான அளவுக்கு புரோட்டீனை நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னா சப்ளிமெண்ட்டுக்கு போகலாம். இதுல 2 வகையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட், உணவுக்கு மாற்றாக சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இன்னொன்னு உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இப்ப நம்மளோட வகை என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேகன் புரோட்டீனுடைய மெத்தட் என்ன அப்படின்னா, உணவோட சேர்த்து புரோட்டீன் ரிச் உணவாக, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை புரோட்டீன் ரிச் உணவாக மாத்தி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்லெஸ் ப்ராடக்ட் தான் நம்மளோட வேகன் லீப் புரோட்டீன், A1 வேகன் புரோட்டீன். இந்த புரோட்டீன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 90% ரிச் புரோட்டீன். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இன்னைக்கு லீடிங்கா இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள்ல 80 to 85% வேகன் புரோட்டீன் கிடைக்குது. ஆனால் நம்ம நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய புரோட்டீன் வந்து 90% வேகன் புரோட்டீன். இந்த புரோட்டீனை நம்ம செப்பரேட்டா சாப்பிட முடியாது. மெயினா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியோ அல்லது வேற ஏதோட ட்ரிங்கோட சேர்த்தோ சாப்பிட்றது அவ்வளவு டேஸ்டியா இருக்காது. காரணம், எல்லா வகையான புரோட்டீனுமே டேஸ்ட்லெஸ் தான். அது மட்டும் இல்லாம அதனோட ஸ்மெல் கூட நம்மளால விரும்பக்கூடிய ஸ்மெல் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான உணவுகளை, அதாவது நம்மளுடைய உணவை புரோட்டீனா மாத்தணும் அப்படிங்கறதா நம்மளுடைய நோக்கமே தவிர, இதை ஒரு டேஸ்டியான சப்ளிமெண்ட் ஆகவோ அல்லது ஒரு டேஸ்டியான ஒரு ட்ரிங்காகவோ மாத்தி குடிக்கிறது நம்மளுடைய இன்டென்ஷன் இல்லை. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய லோ மெட்டபாலிசத்துக்கு மெயினான காரணமும் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மில்க், அதாவது பால் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை குறைக்கும். ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க போடும்போது எல்லாருமே பாலோட சேர்த்து மில்க் ஷேக் பண்ணி குடிக்கிறேன்னு குடிக்கிறாங்க. பட் அதுல அவங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுறதில்ல. காரணம், மில்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நான் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட் தான். அப்போ ஒரு ஒரிஜினலா நம்மளுடைய மெட்டபாலிக்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடிய புரோட்டீனை சாப்பிட்றது தான் அட்வைசபிள் தவிர பாலோட சேர்த்து சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. காரணம், புரோட்டீனும் உங்களுக்கு வந்து டைஜஷன், அதாவது அதிக நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது, பாலும் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம மில்க் மனிதனுடைய உணவே இல்லை. சொல்லணும் அப்படின்னா மில்க் வந்து மனிதனுடைய உணவு இல்லை. அப்போ மில்க்கும் புரோட்டீனும் சேர்த்து எடுக்கிறது
கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது. அதனாலதான் உலக நாடுகள் இப்ப என்ன பண்றாங்க, லீடிங்கான கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உணவோட சேர்த்து எடுக்கக்கூடிய புரோட்டீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமாக விரும்பப்படுறதில்ல. இந்த உணவை நம்ம எப்படி எடுக்க முடியும்? நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல இருந்து வெளியில வர்றதுக்கான அடிப்படை காரணம் புரோட்டீன் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உணவை புரோட்டீன் ரிச் உணவாக மாற்றணும். அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓவர் வெயிட்ல இருந்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணலாம், டயபெட்டிக்ல இருந்து வெளியில வரலாம், கொலஸ்ட்ரால்ல இருந்து வெளியில வரலாம், ஆர்த்தரைட்டிஸ்ல இருந்து வெளியில வரலாம், ஸ்கின் கண்டிஷன்ஸ்ல இருந்து வெளியில வரலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 80% பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரலாம். அதுக்கு மாடரேட்டான ஒரு புரோட்டீன் ரிச் உணவை நாம கொண்டு வரணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனுக்கு பேர் வந்து உணவு தான். இது ஒரு ரைஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட புரோட்டீன். 90% ஒரு ஸ்கூப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 90% புரோட்டீன் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்பாத்தியோட சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா சப்பாத்தியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஆம்லேட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆம்லேட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வெறும் ஆம்லேட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அதுக்கு சட்னியோ அல்லது உரப்பான ஏதாவது ஒரு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால சாப்பிட முடியும். மூணாவது, உப்புமா அதுல வச்சு நம்மளால சாப்பிட முடியும். ஏதாவது சாம்பார் அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேளை உணவுலையும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் இந்த புரோட்டீனை நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அழுத்தமாக என்னால சொல்ல முடியும், வெயிட் லாஸ் பண்ணலாம், உடலை ஸ்லிம் ஆக்கலாம், நம்மளுக்கு வரக்கூடிய 80% பிரச்சனைகளை அங்கிருந்து அகற்றலாம். டயபெட்டிக்ல இருந்து, கொலஸ்ட்ரால்ல இருந்து, ஃபேட்டி லிவர்ல இருந்து எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எடுத்துட்டு வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை அழகாகவும் ஸ்லிம்மாகவும் வச்சுக்க முடியும், ஆக்டிவாக மாற முடியும். உடல் முழுவதும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ஸுக்கும் நம்மளுக்கு புரோட்டீன் தான் அடிப்படையாக இருக்கும். இதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நாம சாப்பிட முடியும். இந்த மாதிரியான உணவுகளை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம சாப்பிட முடியும். ஒரே ஒரு கண்டிஷன்ல இருக்கிறவங்களை தவிர, அதாவது எனக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களை தவிர மீதி எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா இந்த ப்ராடக்டை நம்மளால சாப்பிட முடியும். கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த புரோட்டீனை, எந்த புரோட்டீனா இருந்தாலும் அவங்க அப்படிதான் சாப்பிடணும். ஸோ அதை பிளைண்டா நம்ம சாப்பிடக்கூடாது. பட் கிட்னி சம்பந்தமான பிரச்சனையை தவிர்த்து மற்ற அத்தனை பேருமே யார் வேண்டுமானாலும் இந்த புரோட்டீனை உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். இதை சாப்பிட்றது மூலமாக எளிமையான முறையில நம்மளோட ஹெல்த்தை ரிச் பண்ணலாம், நம்மளோட ரிச் உணவு உடலாக மாற்ற முடியும். ரைட், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய 2 அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒன்னு வந்து கார்ப் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்சூல் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கிறத கொஞ்சம் தடுக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கார்ப் கட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கார்போஹைட்ரேட்டை நம்மளுடைய செல்ஸ் வந்து கட் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா. இதை எதுல இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிலஸ் உல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒயிட் பீன்ல இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். இதுக்கு ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு வெயிட் லாஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு டயபெட்டிக் கண்ட்ரோல், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்காக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே மிக அதிகமாக ஒரு இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல்ல இது இந்த பேசிலஸ் உல்காரிஸ் அப்படிங்கிற இந்த ஒயிட் பீனை யூஸ் பண்றாங்க. இதனுடைய மெயின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்மளுடைய செல்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுப்பதையும், அது கன்வெர்ட் ஆகி எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகி ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிறதையும் இது தடுக்குது. அதனால இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேட்டை வந்து டிசால்வ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு 12 வார ட்ரையல் மூலமாக இதை நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய கிளினிக்கல் ஸ்டடீஸ் இருக்கு. அதாவது பேசிலஸ் புல்காரிஸ் அப்படிங்கிற அந்த இன்கிரியன்ட்டை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து நடத்தி வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 வாரத்துல பெரும்பாலான கொலஸ்ட்ராலை நம்மளால குறைக்க முடியும். அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 70%, அதாவது 100 பேர் இதுல பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 70% பீப்புள்ஸ்க்கு வந்து இது நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளினிக்கல் ஸ்டடீஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்டோட சேர்த்து ஒரு 3 வகையான இன்கிரியன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பப்பாளி எக்ஸ்ட்ராக்ட், பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட், ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். அதாவது பேசிலஸ் உல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் பீனோட சேர்த்து, அதான் மேஜர் இன்கிரியன்ட், அதோட சேர்த்து பப்பையா, பைனாப்பிள், ஜிஞ்சர் இந்த 3மே இருக்கிறதுனால இது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப யாரெல்லாம் நம்மளுடைய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்து கார்பு கட். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரோட்டீனோட சேர்த்தோ அல்லது புரோட்டீன் இல்லாமலோ கூட கார்பு கட் அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது ஒரு நாளைக்கு காலையில ஒரு கேப்சூல், சாயந்தரம் ஒரு கேப்சூல், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 an hour முன்னாடி இதை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உணவுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கார்போஹைட்ரேட் நம்மளுடைய செல்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து கொண்டு போய் சேவ் பண்றதுக்கான ஆப்ஷனை கட் பண்ணுது. இதுதான் அந்த கார்ப் கட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சப்ளிமெண்டரி ப்ராடக்ட் அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப அதாவது பேட்டன் ரைட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 2000 rupees வருது இந்த கார்ப் கட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மட்டுமே. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராடக்டா இருந்தாலும் கூட வெயிட் மேனேஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் இது. அப்போ புரோட்டீனும் கார்ப் கட்டும் எடுக்கிறது சால சிறந்தது. ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு பேர் வந்து ஃபிட்னஸ் ஒன் அப்படின்னு பேர். இந்த ஃபிட்னஸ் ஒன் பத்தின அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட அதிகமா இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகணும்னா அப்படின்னா நம்ம கிரீன் டீயை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், நம்ம பார்த்தோம். அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் ஒன் அப்படிங்கிறது நம்ம நிறுவனத்துல 2 வகைகள்ல கிடைக்குது. ஒன்னு 2500 BV நீங்க ஒன் ஷாட்ல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதாவது ப்ரிஃபர்டு கஸ்டமரா இருந்து 2500 BV நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்டாவே ஃபிட்னஸ் ஒன் வந்துடும். நீங்க செப்பரேட்டா அந்த ப்ராடக்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட், மக்கள் மத்தியில நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில பெரிய அளவுல ரீச் ஆகாத ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கிரீன் டீ நம்ம சொல்றோம். இது ஒரு எஃபர்வசன்ட் டெக்னாலஜி. இந்த டேப்லெட்டை வந்து ஒரு வெந்நீர்லயோ அல்லது ஒரு சாதாரண குடிந்த நீர்லயோ நீங்க ஒரு டேப்லெட் எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு சோடா டேஸ்ட்ல, கொஞ்சம் லைட்டா ஸ்வீட் இருக்கக்கூடிய சோடா டேஸ்ட்ல வரக்கூடிய ஒரு ட்ரிங்காக மாறிடும். இது வந்து மேக்சிமம் இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான மேக்சிமம் ப்ராடக்ட்ஸை இதுல வச்சிருக்காங்க. கிரீன் டீ, கார்சினியா கம்போஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொடம்புளி, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், சின்னமோன் எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் நம்மளோட ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கான இன்கிரியன்ட்ஸ். அடுத்தது முருங்கை இலை, அதுல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், வீட் கிராஸ், இதெல்லாம் நம்மளுடைய மைக்ரோ நியூட்ரியன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு இன்கிரியன்ட்டா சேர்த்திருக்காங்க. துளசி, பிளாக் பெப்பர், லெமன் எக்ஸ்ட்ராக்ட், லாங் எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஒரு கால்ம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியான மனநிலைக்கு கொண்டு போறதுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனான மனநிலைக்கு கொண்டு போறதுக்கும் சாமோமைல் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராக்டும், ரோஸ் பெல்லட், அதாவது நம்ம பன்னீர் ரோஜா இதழ்களை பேஸ் பண்ணின ஒரு எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இன்கிரியன்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஜென்ரலா நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நாம பால் டீ குடிக்கிறத தவிர்க்கணும். பாலோட சேர்ந்து டீ குடிக்கிறத தவிர்க்கணும். ஆனால் பிளாக் காஃபி, பிளாக் டீ நம்ம குடிக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனா அதோட சேர்த்து பால் சேர்த்து குடிக்கிறத தான் மெட்டபாலிசத்தை பாதிக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலா நம்மளுடைய முழு நேரமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு எப்பப்பெல்லாம் ஒரு சோர்வு இருக்கோ, எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு டீ காஃபி குடிச்சு பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் இதுக்கு மாற்றாக இந்த ப்ராடக்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்ஸ்டு கிரீன் டீ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 ப்ராடக்டை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து புரோட்டீன், ரெண்டாவது வந்து கார்பு கட் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட், மூணாவதாக ஒரு அட்வான்ஸ்டு கிரீன் டீ. இந்த 3 காம்போ அப்படிங்கிறது ஜென்ரலா நம்மளுடைய ஹெல்த்ல மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி, நம்ம எந்த வகையான உணவுகளை நீங்க சாப்பிட்டாலும் அந்த உணவு அதிகமான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்றதுக்கு, ஃபாஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவையாகும். இதை 3மே சேர்ந்து எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை மிக பிரம்மாண்டமாக மாத்துறதுக்கு இந்த 3யுமே நம்மளால எடுக்க முடியும். உதாரணமா காலை நேரங்கள்ல, காலையில, மத்தியானம், நைட்டுன்னு நீங்க 2 வேளை உணவை சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேளை உணவை சாப்பிடக்கூடியவராக இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு, உதாரணமா நீங்க ஒரு 250 கிராம் நீங்க உணவை சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுல ஒரு 100 கிராம கட் பண்ணிட்டு மீதி அந்த 100 கிராம் அளவுக்கு காய்கறிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங். இத 3 வேளையும் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், அல்லது 2 வேளை இந்த மாதிரி பண்ணலாம். இதுல அட்லீஸ்ட் ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் நம்மளுடைய புரோட்டீன், உணவுக்கான நம்மளுடைய உணவை ரிச் புரோட்டீனாக மாற்றக்கூடிய ஒரு புரோட்டீன். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க ஒரு குழம்புல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். ரெண்டாவது பொங்கல் செஞ்சீங்கன்னா அதுல போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி செஞ்சீங்கன்னா அதுல போட்டு சாப்பிடலாம். ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூனுங்கிறது ஒரு வேளைக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க 4 பேர் சாப்பிட்றீங்கன்னா 4 ஸ்பூன் போடணும். 2 பேர் சாப்பிட்றீங்கன்னா 2 ஸ்பூன் போடணும். இந்த மாதிரி 3 வேளை சாப்பிட்றதா இருந்தாலும் 3 வேளையும் இந்த உணவை சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ல மாற்றி கலந்து குடிக்கிற மாதிரியான பிரச்சனை இதுல இருக்காது. நீங்க ஆம்லேட் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு சட்னி, சாம்பார் எதை வேணாலும் தொட்டுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு 21 டேஸ், இதுதான் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டைமிங். 16 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் நம்மளுடைய லிவருக்கு இந்த மெட்டபாலிசத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டபாலிஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்ல, வெயிட் லாஸ் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒட்டுமொத்த உள் உறுப்புகளும் இந்த மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது தன்னோட வேலையை பர்ஃபெக்டா செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த 3 ப்ராடக்ட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து புரோட்டீன், ரெண்டாவது கார்பு கட், எக்ஸ்ட்ராவா ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய ஃபேட்ஸ், பெல்லி ஃபேட்ஸா இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய ஆர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட்ஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய முகங்கள்ல 2 தாடைகள்ல இருக்கக்கூடிய ஃபேட்ஸாக இருந்தாலும் சரி, எங்க இருக்கக்கூடிய ஃபேட்ஸா இருந்தாலும் அந்த ஃபேட்ஸை வந்து டிசால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் கார்பு கட்டுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்பு கட்டை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றதன் மூலமாக இந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்புகள் போய் சேர்றத நம்மளால தவிர்க்க முடியும். அடுத்தது ஃபிட்னஸ் ஒன் அப்படிங்கிற இந்த கேப்சூல் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒரு அட்வான்ஸ்டு கிரீன் டீ. இதை வந்து ஒரு ஹேபிச்சுவலா நம்ம மாத்திக்கலாம். அப்படி மாற்றும் போது நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலமாக நம்மளுடைய ஃபேட் பர்னிங், வெயிட் லாஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாடியினுடைய மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான
ஊட்டச்சத்துக்களையும் அதுக்கான உணவுகளை இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணின விஷயங்களை நான் பேசுறேன். அப்போ ப்ரூஃப் ஆன விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போதுதான் இந்த சயின்டிபிக்கலா நம்மளோட பாடியை வந்து நம்ம செக்யூரா கொண்டு வர முடியும். சில பேர் சொல்றாங்க, நான் வந்து உணவை குறைச்சி நான் மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. சில பேர் வந்து நான் குறைவா சாப்பிட்றேன், ரொம்ப கம்மியா சாப்பிட்றேன் அப்படின்ற பேர்ல சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமானா சத்தியமா இன்க்ரீஸ் ஆகாது. லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கு போயிடும். நீங்க கூகுள்ல போய் லோ மெட்டபாலிக் ரேட்டுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, குறைவான கேலரி உணவை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி மெட்டபாலிக் ரேட்டை வந்து குறைச்சிரும். அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இல்லாத நீங்க உணவுகளை எடுத்துட்டே வந்தீங்கன்னாலும் நம்மளுடைய நம்ம பாடி வந்து மெட்டபாலிக் ரேட்ல குறைச்சிரும். சோ நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும், புரோட்டீன் ரிச் உணவை சாப்பிடணும். ஆனால் இதெல்லாம் நம்ம டைஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா கொஞ்சம் வாக்கு, ஜாக்கு, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஆரோக்கியமே மெட்டபாலிக் ரேட்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். நாம நம்மளுடைய உடலை மெட்டபாலிக் ரேட்ல, அதாவது லோ மெட்டபாலிக் ரேட்ல வச்சிருக்கிறோமா அல்லது ஹை மெட்டபாலிக் ரேட்ல வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். உதாரணமா நான் சொல்றேன், இந்த மெட்டபாலிக் ரேட்டை பேஸ் பண்ணி தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான சப்ளிமெண்ட்ஸும் இயங்குது. இப்போ நம்ம ஒரு ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம். யங் ஃபியூவல் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராடக்ட்ல நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அது பண்ணக்கூடிய வேலைகள்ல முதன்மையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது. நீங்க ஒரு தைராய்டு கேப்சூல் எடுத்திருக்கீங்க. இந்த தைராய்டு கேப்சூல்ஸ் வந்து நீங்க போய் படிச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி போட்டிருக்கிற பெனிஃபிட்ஸ்ல படிச்சீங்கன்னா இது மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத போட்டிருப்பீங்க. அப்போ கிரீன் டீயை எடுத்து படிச்சீங்கன்னா அதுலயும் மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். எந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை போய் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். அப்போ பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், உங்களுக்கு டயபெட்டிக்கை குறைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட்ல இருந்து நார்மல் வெயிட் கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த வகையான ஊட்டச்சத்துக்களை நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல்ல மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதன் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. அப்போ இந்த மைன்யூட்டான பாயிண்ட்ஸை மட்டும் ஹெல்த்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான விஷயமாக உங்களுக்கு படும். இதுக்கும் மேல உங்களுக்கு நான் என்ன சொல்றாலும் சரி பரவாயில்ல, பட் இதுக்கும் மேல உங்களுக்கு போதுமான அளவுக்கு விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மிகச் சரியாக இருக்கும். எதுவுமே வந்து சயின்ஸுக்கு புறம்பாகவோ நம்மளுடைய ஆதாரங்கள் இல்லாமலோ நான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றது இல்லை. நான் சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் கூகுள் உங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. நாம தொடர்ந்து மெட்டபாலிக் ரேட்ல, ஹை மெட்டபாலிக் ரேட்ல மெயின்டைன் பண்ணணும், ஆரோக்கியமான உடல் அமைப்போட வாழணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசை. இன்னைக்கு நான் மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சில விஷயங்களையும் பிளஸ் அதுக்கான நம்மகிட்ட இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச்.